ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது 11வது பதிவு. இந்த பதிவின் தலைப்பு தவம். தவம் என்பதும் தியானம் என்பதும் ஒன்றுதான். தவம் என்றால் இறைவனை தரிசிக்க, இறைவனை அடைய, இறைவனிடத்தில் இரண்டர கலந்து ஐக்கியமாவதற்கு முயற்சி செய்தல். அந்த முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, அருமுயற்சி, பெருமுயற்சி. அர்ச்சுனன் ஒரு இலக்கை அடைய இறைவனை நோக்கி தவம் செய்தான். அவன் தவம் செய்யும் போது கரையான் புற்று அவனை மூடிக்கொண்டதான். பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் தாம் குடியிருக்க இதுதான் சரியான இடம் என்று கருதி அதிலே குடிபுகுந்திருந்ததாம். அத்தகைய கடும் தவத்திற்கு பிறகு இறைவன் தரிசனம் தந்து அவன் கோரிக்கையை நிறைவேற்றினார் என்று மகாபாரதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போல ராமாயணத்திலே ராவணீஸ்வரன் கடும் தவம் மேற்கொண்டு இவ்வுலகில் நெடுங்காலம் உயிர் வாழ்வதற்கு வரம் பெற்று உயர்ந்த வல்ல அரசனாவான். இந்த தவத்தை பற்றி பேசும்போது தவத்தின் பயன் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். ஔவை பிராட்டியார் தவத்தின் பயனை பற்றி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்கிறார். வானவர் நாடு என்றால் அங்கே வேறு தேவர்கள் யாரும் அங்கே இருந்து கொண்டு அந்த வானவர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. மனிதர்கள் தவத்தின் மூலம் உயர்ந்தவர்கள், இறைவனை அடைந்தவர்கள், இரண்டர கலந்தவர்கள் வானவர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள், அமரத்துவம் அடைந்தவர்கள், ஆன்ம கடைத்தேற்றம் பெற்றவர்கள். அவர்கள்தான் உயர்ந்த நிலையிலே வான் உலகிலே அவர்கள் வாழ்வதாக என்றுதான் அதற்கு பொருள். வள்ளுவ பெருந்தகை துறவியலுக்காக 13 அதிகாரங்களை ஒதுக்கியுள்ளார். 25வது அதிகாரம் முதல் 37வது அதிகாரம் வரை ஆகும். அவைகள் அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல். இவைகள் அஷ்டாங்க யோகத்திலே இயமம் நியமம் என்ற முதல் 2 படிகளிலே ஒரு யோக சாதகன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை பற்றியும் அவன் வாழ வேண்டிய முறைகளை பற்றியும் வள்ளுவர் பெருந்தகை இதிலே கூறியுள்ளார். அஷ்டாங்க யோகத்தின் இயமம் நியமம் ஆகிய 2 படிகளாகும் இவைகள். இதில் ஆமை என்றே வருகிறது. அதாவது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது, சரி வராது என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னது இந்த ஆமையைத்தான். 1000 ஆண்டுகள் வாழ்கின்றதே ஆமை, அந்த ஆமையை அவர்கள் சொல்லவில்லை. ஆமை புகுந்து விட்டால் அந்த வீட்டை இடிப்பார்கள், வீட்டை விற்று விடுவார்கள், அந்த வீடை சோகத்தில் மூழ்கிவிடும். அது அல்ல, இதைத்தான் சொன்னார்கள். கல்லாமை, திருடாமை, வெகுளாமை, கோபப்படாமை, இன்னா செய்யாமை, பிறருக்கு துன்பத்தை விளைவிக்காமை, கொல்லாமை, உயிர்களை கொன்று வதைக்காமை, நிலையாமை, இந்த வாழ்வு, இந்த மானிட வாழ்வு நிலையில்லாதது என்பதை உணராது இருக்கக்கூடியது. இந்த ஆமைகளைத்தான் ஆமை புகுந்த வீடு, ஆமை புகுந்த உள்ளம் என்று சொல்வார்கள். இது தவிர போதாமை, வறுமை, இல்லாமை, இயலாமை, முயலாமை, பொறாமை எல்லாம் ஆமான்னு பாருங்க. இந்த ஆமை தான் அது. ஆமைனாக்கா அந்த ஆமை கிடையாது, இந்த ஆமையைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இந்த பொறாமை என்று சொல்லுகின்ற போது
போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டியிலே ஒரு மாணவனை விட அதிகமாக நாம் படிக்க வேண்டும், அவர்களை விட நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று ஒருவர் போட்டி போட்டு வாழ்க்கையிலே முன்னேறலாம். பொறாமை மேற்கொண்டால் அது அவர்களை அழித்து விடும். இந்த ஆமையைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அமீனா புகுந்த வீடு உருப்படாது என்றால் அமீனா கோர்ட்டு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒரு வீட்டிற்கு வருவார். கோர்ட்டுக்கு போனாக்கா அது வழக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியறதில்லை. அவங்க அலைஞ்சி திரிஞ்சு பொருட்செலவு பண்ணி அதுலயே அவங்க காலத்தை கழிச்சு அமைதி எழுந்துடுவாங்க. அதனால அதை சொல்லியிருக்கிறாங்க. 35வது 27வது அதிகாரத்திலே மிக முக்கியமாக தவத்தை பற்றி கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு குறளை பார்ப்போம். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அதாவது ஆன்ம கடைத்தேற்றத்தை பற்றி தான் இந்த குறள் சொல்லுகிறது. அமரத்துவம் பற்றி தான் இது விளக்குகிறது. கூற்றம்னா யமன். கூற்றம் குதித்தலும் கைகூடும். யமனையே வெல்ல முடியும்னாக்கா என்ன? மரணத்தை வெல்ல முடியும். மரணத்தை ஒரு மனிதன் வெல்ல முடியும் எப்பன்னு கேட்டாக்கா நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றல்னாக தவம். அந்த தவத்தினுடைய ஆற்றலை அடைந்த ஒருவர் மரணத்தையே வெல்ல முடியும் என்பதுதான் இதனுடைய பொருள். அதே போல 35வது அதிகாரத்திலே துறவு என்ற தலைப்பிலே ஒரு குறளை பார்ப்போம். 350வது குறள் அது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகன்னே வருதுனாக்கா எல்லாத்தையும் பற்றி சொல்லல. பற்றுக, பற்றி கொள்க. எதை பற்றி கொள்க? பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான் யாரு? பற்றுக்களை அறுத்தவன், பற்றுக்களை விலக்கியவன், பற்றுக்களை துறந்தவன், பற்றுக்களை நீக்கியவன். யாரு? துறவி, யோகி, குருநாதர். இவர்கள் தானே பற்றுக்களை அறுப்பாங்க. அவர்களுடைய பற்று என்ன? அவர்களுடைய பற்று இறைவனை அடைதல். இந்த ஆசா பாசங்கள், இந்த பற்றுக்கள் எல்லாம் விடுத்து இறைவனை அடைய வேண்டும், அமரத்துவம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பற்று. அந்த பற்றினை நீ பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீயும் இதே மாதிரி இந்த உலக ஆசா பாசங்களை விட்டுட்டு நீ அந்த உயர்ந்த நிலையை அடையலாம். அந்த யோகி, அந்த குருநாதருடைய போதனையை கேட்டு நீ நடந்தால் நீ உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதுதான் இதனுடைய பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சான்றோர்களே, இந்த பதிவை இத்துடன் முடித்து அடுத்த பதிவிலே தியானத்தை பற்றி மிக விளக்கமாக விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.